சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. ஆன்மீக ஒளி அன்பர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சித்திரை 1ஆம் தேதி நாம் தமிழ் வருட பிறப்பாக ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இன்றைய தினத்தில் ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்து வீட்டிலும் வழிபாடு செய்து அறுசுவை உணவுகள் படைத்து உண்டு இந்த வருடத்தை சிறப்பாக வரவேற்பது நம்முடைய வழக்கம். இவையெல்லாம் செய்வதற்கான காரணம், இன்றைய தினத்தில் நாம் நல்ல விஷயங்களையும் நல்லவற்றையும் செய்யும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே அதற்கான பலன் அனுபவிக்க முடியும் என்பதுதான் அர்த்தம். அதே போலத்தான் இன்று தமிழ் புத்தாண்டு அன்று இந்த 28 மகாலட்சுமியின் நாமாவளிகளை மட்டும் சொல்லி பாருங்கள். இந்த வருடம் முழுவதுமே பணமழை கொட்டி தீர்ப்பது நிச்சயம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. எப்போதுமே சித்திரை 1ஆம் தேதி அன்று அனைவரும் கனி காணுதல் என்னும் நடைமுறையை பின்பற்றி வருவது நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தின் ஆயிரம் வருடங்களாக செய்து வரும் ஒரு வழக்கம். இந்த வருடத்தின் முதல் நாள் பிறக்கும் பொழுதே நாம் நல்ல மங்களகரமான பொருட்களையும் இனிப்புகளையும் தங்கம், வெள்ளி, பணம் முதலியவற்றை முதலாக பார்க்க வேண்டும். இதனால் இந்த வருடம் முழுவதும் இது போன்ற யோகங்கள் நிறைந்து இருக்கும் என்பதுதான் இதன் முக்கியமான அம்சம். அதே போலத்தான் புத்தாண்டின் முதல் நாள் அன்றே மகாலட்சுமி தேவியை மனம் குளிர வைக்கக்கூடிய இந்த 28 மகாலட்சுமி நாமாவளிகளை மட்டும் சொல்லிவிட்டால் வருடம் முழுவதுமே நம் வீட்டில் செல்வங்களும் யோகங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ் வருடப்பருப்பு என்பதால் கட்டாயம் வீட்டில் பூஜை அனைத்தையுமே சுத்தம் செய்து அலங்காரம் செய்து வைத்திருப்பீர்கள். அதனால் மறுபடியும் இதை செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரு அகல் விளக்கை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். இதற்கு மஞ்சள், குங்குமம் பொட்டு வைத்து ஒரு தட்டில் இந்த அகல் விளக்கை வைத்து விடுங்கள். அடுத்ததாக இந்த தட்டை சுற்றி வாசம் மிக்க மலர்களால் அலங்காரம் செய்துவிட்டு அகலில் சுத்தமான பசுனை அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி அல்லது பஞ்சு திரியை போற்று விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு நோக்கி எரிய வேண்டும். நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த மகாலட்சுமி தேவியின் 28 நாமாக்களை அர்ச்சனையாக செய்ய வேண்டும். முக்கியமான விஷயம், குங்குமத்தை கொண்டு நிறைய அள்ளி போட்டு இந்த அர்ச்சனையை செய்யுங்கள். ஏனென்றால் இந்த அர்ச்சன குங்குமத்தை நாம் வருடம் முழுவதும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓம் பிரகிருத்யை நமஹ, ஓம் விக்ருத்யை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ, ஓம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் விபூத்யை நமஹ, ஓம் சுரப்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாயை நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாயை நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் சுச்சயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் ஸ்வதாயை நமஹ, ஓம் சுதாயை நமஹ, ஓம் தன்யாயை நமஹ, ஓம் ஹிரண்மயை நமஹ, ஓம் லக்ஷ்மியை நமஹ, ஓம் நித்யபுஷ்டாயை நமஹ, ஓம் விபாவர்யை நமஹ, ஓம் அதித்யை நமஹ, ஓம் திதித்யை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் வசுதாயை நமஹ, ஓம் வசுதாரிண்யை நமஹ, ஓம் கமலாயை நமஹ, ஓம் காந்தாயை நமஹ, ஓம் காமாக்ஷ்யை நமஹ. மகாலட்சுமி தேவியை மனம் குளிர வைக்கக்கூடிய இந்த 28 நாமாவளிகளை சொல்லி அன்னைக்கு கற்பூர தீபாராதனையை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நைவேத்தியத்தை வீட்டில் உள்ள அனைவருக்குமே பகிர்ந்து உண்ணுங்கள். அர்ச்சனையை செய்த இந்த குங்குமத்தை தினந்தோறுமே வருடம் முழுவதும் காலையோ மாலையோ எப்போதெல்லாம் நாம் பூஜை அறைக்கு செல்கிறோமோ அப்போது இந்த குங்குமத்தை சிறிதளவு நெற்றியில் வைத்துக் கொண்டே வாருங்கள். தமிழ் வருட பிறப்பின் போது நீங்கள் செய்யும் இந்த ஒரு எளிமையான வழிபாடானது வருடம் முழுவதுமே செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இன்று தமிழ் வருட பிறப்பு முதல் நாள் அன்று அனைவருமே கட்டாயம் செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகாபெரியவா போற்றி.